ஏமா சின்ன பொண்ணு, காலையில வேலைக்கு வந்துட்டோம். இந்த சூப்பர்வைசரை காலையுமா யாருக்கு என்ன வேலைன்னு சொன்னாதானே வேலை செய்ய போக முடியும். கோமதிக்கா, அந்த ஆள் இதுக்கு இப்ப வந்துகிட்டு எப்பவுமே அவர் வேலை சொல்லுவாரு, நம்ம வேலை செய்யாம பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு அவர் வந்து வேலையே சொல்ல வேண்டாம்க்கா, நம்ம பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிப்போம். வாங்க. ஏன் மாடி, வேலைக்கு வந்தா ஒரு 10 நிமிஷமாவது வேலை செய்யணும்னு நினை. எப்போ கதவுடலாம் சுவாத்து பானி அவுத்து எப்போ திங்கலான்னு இருக்காது. சரியான சுவாத்து மாடி. ஆமா, அந்த ஆள் வேலை சொன்னா அப்படியே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருவா இந்த மேடம். மண்ணள்ளி அங்க போடுனா காலுக்குள்ளேயே அள்ளி போட்டு இருப்பா. நீலாம் வாய் பேசுற பத்தியா? ஏன் அள்ளி போட்டதானே சொன்னாவ, எங்க அள்ளி போட்ட உனக்கு என்ன? ஒரு மனுஷன் ஒண்ணு ஒரு வேலை செஞ்சா 10 நிமிஷமாவது ஒழுங்கா செய்யண்டாமா? அதையே ஒழுங்கா செய்யாத ஆளு நீ கதை விட போனா திட்டுறியாக்கும். நீங்க வாங்க கோமதியக்கா, நம்ம போவோம். இவ வேணா இந்த சூப்பர்வைசர் வரைக்கும் இங்கேயே காத்து கிடக்கட்டும். ஏன் லட்சுமி, அந்த வசந்தியெல்லாம் நிக்காத, அவளையும் கூப்பிடு. நம்ம மட்டும் போனா எப்படி? இருங்கக்கா, அந்த 4 முடிய கூப்பிடுறேன். யோ உமா, இந்த சூப்பர்வைசர் எங்கன போய் தொலைஞ்சாரு? எம்புட்டு நேரமா இந்த வெயில அந்த ஆளுக்காக காத்து கிடக்க உமா. வேலை ஈஸியாக இருக்குன்னு சொன்னதுனால தானே இந்த வேலைக்கு நம்ம வந்தோம். இங்கன்னா தினம் இந்த ஆள் வெயிலுக்குள்ளே குடத்தை தூக்கிட்டு போ, மண் எடுத்து வெட்டு ஆகுங்க. இப்போ இன்னும் வேலை சொல்லாமல் வேற காணாம போயிட்டாரே. வசந்தி அக்கா, ஒருவேளை லீவா இருக்குமோ? யா உமா, லீவாக இருந்தா அப்பமே இந்த ராதிகா அவளாம் சொல்லியிருப்பாளுவல்ல. ஒன்றுத்தையும் காணலையே உமா. அவட்ட சொல்லாமல் அந்த ஆள் எங்கேயும் போக மாட்டார்ல. ஏ உமா, அந்த சூப்பர்வைசர் லீவுன்னு தெரிஞ்சவங்க யார் சும்மா இருப்பான்னு நினைக்கா? எல்லாம் அப்பவே வீட்டுக்கு உடைக்கும் உமா. இந்த கீதாளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். வா, அவ்வளோ 2 பேரும் அங்கே நிற்கால போய் கேட்போம்மா. சரிக்கா, வாங்க போவோம். ஏன் 4 முடி, ஏன் 4 முடி, ஏன் 4 முடி நில்லு. ஏன் சின்ன பொண்ணு என்ன என்னத்து கூப்பிட்டா? ஏன் வசந்தி எங்க போறா? இந்த சூப்பர்வைசர் வேற காணலையம்மா, என்ன பண்ண? ஆமாக்கா, அந்த ஆளை வேற காணல பத்தியலா. அதான் என்னாச்சுன்னு இந்த கீதா ராதிகாலாம் அங்கே நிற்கல, அவள்கிட்ட போய் கேட்டு வரேங்க்கா. ஏன் வசந்தி, அவளுக்கா தெரியுமா? அவர் சொல்லியிருப்பாரோ? ஆமாக்கா, அதெல்லாம் சொல்லாமல் எங்கே போவார்? அதான் நல்லா பேசுகிறாருல அவ்வளோ 2 பேர்கிட்டையும். போன்லேயும் பேசுகிறாளெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன் வசந்தி என்ன சொல்லியாம்மா? ஆமாக்கா, அப்படிதான் எல்லாரும் சொல்கிறா பார்த்துக்கோங்க. ஏன் 4 முடி, இந்த மாதிரி கதைலாம் நல்லா கேப்பியா வாய் பிளந்து? சின்ன பொண்ணு நானாவா சொல்கிறேன்? ஓவரா ஆட்டம்படியாலே என்ன 4 பேர்கிட்ட கேட்டால் அவ்வளோ சொல்கிறாள்வ. சரி, நீ என்னன்னு கேட்டதுனால வான்ட்டே 2 வார்த்தை சொல்லிட்டேன். மற்றபடிலாம் அவ்வளோ பற்றி எனக்கு தெரியாதுப்பா. நானும் உமாவும் எப்பவும் நான் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன் பார்த்துக்க. அடுத்த வீட்டு கதைக்கோ அடுத்த விஷயத்தையோ நான் பேசுறதே கிடையாது. அப்படித்தானே உமா? ஆமாக்கா. சரி, அவர் வருவாரு, வராம போறாரு. மணி 11 ஆகுது. என்ன பண்ண இங்கனே நிக்க முடியுமா இந்த வெயில? ஏன் லட்சுமி, அப்போ நீ சொல்றதும் சரிதான் பார்த்துக்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அப்புறமா திரும்ப வருவோமா? வசந்தி இப்படி நேரம் நின்று இப்ப போனவங்க சரியா இருக்காது. அவளை வேற வேலையில பாதிலே விட்டு போயிட்டாவன்னு சொல்லி போட்டு கொடுத்துறாள பத்துக்க. நம்ம வேலை தான் நாசமா போகும். ஒரு மத்தியானம் வரைக்கும் ஏதாவது கிழக்கிற புல்லு பூண்டு காயெல்லாம் பறிச்சு எடுத்து தின்னுட்டு நிற்போமே. அவர் தான் 3 மணிக்கு வந்துடுவாராளா? சரி லட்சுமி, 3 மணிக்கு வர வரைக்கும் இங்கனே கிடப்போம். அப்போ வாங்கலோவ, என்னத்துக்கு இப்படி வெயிலே கிடந்து வதச்சிட்டு இருக்கியே? அந்த இணையில போய் கொஞ்ச நேரம் குளுமையா உட்காருவோம் வாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் கோமதிக்கு, வாங்க போவோம். ஏன் வசந்தி, இப்ப பரவாயில்லையாம்மா? ஆமாக்கா, இப்போ படபடப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கேன். அந்த வெயிலுக்குள்ள ரொம்ப நேரம் இன்னும் பேசிட்டே இருந்தோம் பத்தியாம்மா. அதான் உனக்கு ஒரு மாதிரி வந்திருக்கு. இந்த இணையில குழு காத்துல உட்காந்து சரியாயிட்டு பத்தியா? ஆமாக்கா. கோமதிக்கா, வெயில் ஒரு படியா தான் அடிக்குது பத்தியலா. 10 மணிக்கு வெளியே போனா கூட வெயில பார்க்க முடியலக்கா. கண்ணு அப்படி கூசுது. மதியானம் ஆனா ஒரே அவிச்சல் புழுங்கி தொலையுது. ஏன் ஆமாம்மா, சின்ன பொண்ணு எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது பார்த்துக்க. என்ன புழுக்கங்க, வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு இருக்கு. வெளியே போனால் எங்கே என்ன இருக்குங்க, ஃபுல்லாக ஒரே வெயில். ஏன்னா வல்லுக்குள்ளே 2 தென்னை மரம் இருக்கிறதுனால அங்கனக்குள்ளே கொஞ்சம் குளிர்ந்த காற்று அடிக்க பார்த்துக்க. நானும் பிள்ளைல அங்கே தான் ஒரு கட்டில் போட்டு படுத்துருப்போம். கோமதிக்கா, வெயிலையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீல? வேற என்னம்மா செய்ய லட்சுமி, பிள்ளைகளும் வீட்டில் கிடக்குதுவே. இந்த வெயிலில் அதுலாலையும் வெளியே போய் விளையாட முடியல பற்றியா? பாம்போட சுவாந்து போய் உட்காந்துருக்கோம். சரி, அந்தாலும் வாங்கம்மா, வெளியே போய் வளவில் இருப்போன்னு ஒரு கட்டில் தூக்கி கொண்டு போட்டேனையா. அது பாட்டுக்கு அங்கே விளையாடிக்கிட்டு அதில் படுத்து கிடந்து உருண்டுருக்கோம். நம்மளும் கொஞ்சம் நேரம் மதியம் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் பற்றியா? அந்த பெருக்குள்ளே வெளியே தான் உட்காந்துருப்பேன். அப்புறம் ஒரு 4-5 மணிக்கு போல் இந்த சீட்டுக்குள்ளே வந்து காப்பி போட்டு பெருக்கி கொடுத்துட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் பார்த்துக்க. தியானமும் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. பாத்தியில கோமதிக்கா, 2 மரம் இருந்தது என்ன காற்று வருது. இதான் அந்த காலத்தில் வீட்டிலலாம் மரம் வளர்த்துருக்காவ, ரோட்லேயும் வளர்த்து வச்சிருக்காவ. நல்ல குழுன்னு சந்தோஷமாக வளர்ந்துருக்காவ. நம்மளும் 4 மரத்தை வளர்த்துருந்தோன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது கோமதிக்கா. வீடு கட்ட இடலன்னு சொல்லி 2 மரத்தை வெட்டி போட்டேன். இப்போ காற்று இல்லாமல் கிடந்து தவிச்சிட்டு இருக்கேங்க்கா. அதுக்கு என்ன லட்சுமி, 2 மரக்கண்ணை வாங்கி நட வேண்டியதானே? இந்த வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷம் காய் காய்க்க போகுது, இணல் தர போகுது.
ஆமா லட்சுமி, நானும் அப்படிதான் வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பத்துக்க. கோமதிக்கா, நாங்க எங்க வீட்டு அடுப்படிக்கு சீட்டு தான் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. லட்சுமி என்ன சொல்ற, சீட்டு போட்டிருக்கியா? இந்த முன்னாடி இருக்கிற வீட்டெல்லாம் காங்கிரீட் போட்ட மாதிரிலாம் இருக்கு. கோமதிக்கா ஆமா, ஆளு ரூமெல்லாம் காங்கிரீட் தாங்க போட்டிருக்கோம். இந்த கிச்சனை மட்டும் போடாம மட்டும் பார்த்துக்க, அதுல சீட்டு கிடக்கு. இந்த நேரத்துல சீட்டு போட்டா ரொம்ப வெக்கையாலாம் இருக்கும். ஆமா கோமதிக்கா, நல்ல வெக்கையா தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. காலையே சோத்த பொங்கினாலும் எடுத்து திங்கு உள்ளதானே போக வேண்டியது இருக்கு. சோற கோர வைக்க முடியாதுக்கா, அப்படியே ஒரு மாதிரி நறுநறு வந்துகிட்டே இருக்கும். பேசாம சோத்த திங்காம ஓடிடலாமான்னு கூட நான் பல நாள் நினைச்சிருக்கேன். ரொம்ப வெக்கையா இருக்கணுமா எல்லாம். அப்புறம் ஒரு ஏசி வாங்கி போட்டானே கோமதிக்கா. ஏசியான சும்மாவே கிடைக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும் கோமதிக்கா. எங்கன்னா வாங்க நம்மளும் 5கோ 10கோ இந்த ஊர் ஊரா வேலை செஞ்சுட்டு கிடக்கும். நம்மளும் அதை வாங்கலான்னு கனவுல நினைக்கலாமா? ஏன் லட்சுமி, ஏன் அப்படி பேசியா? ஏசி அம்புட்டுலாம் இருக்காது பத்துக்கு, கம்மியாக தான் இருக்கும். கடையில் போய் கேட்டால் எல்லா வாரத்தையும் இந்த ஆள் சொல்ல போகிறாரு. அப்புறம் இஷ்டம்னா வாங்கிக்க வேண்டியதானே. கடையில போய் யாரு கேட்டா வசந்தி? நாங்களே முடிஞ்சு பண்ணிட்டோம், அதை வாங்க முடியாதுன்னு. ஏ கலக்குருவி, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை பார்த்துக்க. கடையில் போய் கேட்டு பாரு, விலை கம்மியாக தான் இருக்கும், லட்சக்கணக்கெல்லாம் ஆகாது. ஏன் சின்ன பொண்ணு, அப்படியே விலை கம்மியா? ஆமாம், 4 முடி 50,000 உள்ளதான் இருக்கும் பார்த்துக்க. கடையில் போய் கேட்டு பார்க்கலாம், எல்லா விவரம் தெரியும்ல. எவ்வளோ உடனே 50,000 காசு யாருக்கிட்ட இருக்கு? போய் கடையில் கேட்டுவிட்டு வட்டும் வந்தால் போதுமா? கடைக்காரன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? ஏன் 4 முடி போய் பார்த்தா தானே தெரியும் அவன் என்ன சொல்கிறான்ட்டு. இதாட்டு சீட்டு போட்டு பொறுமையாக கெட்டுற மாதிரியே இருக்கும் பார்த்துக்க. கேட்டு பார்த்து வாங்க வேண்டியதான். ஏன் சின்ன பொண்ணு, இந்த சீட்டு பைசாமே மாதம் மாதம் கொஞ்சமாக அடைக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைம்மா, வாங்கிக்கலாம். இப்போ கடையில் போய் என்னன்னு கேட்டுருவோமா? சரி, அப்போ வாங்க போவோம். இங்கே இருந்து வெட்டிய கதை கூட இருக்கு, அங்கே என்ன நடக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. ஏன் வளர்ந்த மாடி எப்படி போவே? ஏன் கலக்குருவி, பஜாருக்கு போக உனக்கு வழி தெரியாதோ? பஸ் வரையும் ஏறி போனால் போயிடலாம். எப்படி போவேன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஐயோ வளர்ந்த மாடு, பஸ் ஏறி போனா எனக்கும் தெரியுமே. இப்படி வேலைக்கு வந்திருக்கணும், சூப்பர்வைசர் வந்துருவாரு. அவர் எந்த ஊர்ல போய் வேலை செய்ய சொல்றாருன்னு தெரியல. ஐயா லட்சுமி, அவர் ஒன்றும் வரமே தெரில பத்துக்கு. இந்த அட்டண்டன்ஸ் நோட்டை அவர்கிட்ட அதிகட்டத்தானே இருக்கு, வாங்கி கையெழுத்து போட்டு ஓடிடுவோம் வாங்க. வசந்தி அவ தருவாளா என்ன? நாலு பின்ன அவட்ட போட்டு கொடுத்துட கூடாது பத்தியா? அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாக்கா, நம்ம அவட்ட சொல்லிட்டே போவோம் வாங்க. அப்பனா சரி கோமதிக்கா, நம்மளும் போவோம்க்கா. ஏசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கிட்டு வந்துருவோம். சரிம்மா சரி. கீதா, என்ன திருதுப்புன்னு வந்திருக்கா? எவ்வளோ வாங்கல் வெப்ப, அங்கே சூப்பர்வைசர் வந்தாச்சு. ஆட்களை காணமே குறையா இருக்கல எங்கன்னு கேட்காரு பத்துக்க. சூப்பர்வைசர் வந்துட்டாரா? ஆமாம் கோமதிக்கா, வந்துவிட்டா பத்துக்கங்கக்கா. வேலைக்கு வந்திருக்க எல்லாரையும் கூப்பிடுறாரு பத்துக்கங்க. இது ஒரு 5-6 பேருக்கான அவர்கள் என்ன வீட்டுக்கு ஓடிட்டாள்வே. ஐயோ வீட்டு போயிட்டாலாமா? என்ன பண்ண போறா இப்போ? தெரியலையே கோமதிக்கா, அவர் தெரிஞ்ச போன போடும் பேருக்கா. ஏதாவது அவசரமா பேர்பால் வைக்கிதா? போன போட்டு என்ன ஏதுன்னு கேளு. சரிக்கா, அப்போ நீங்கள் வாங்கலாம். தேடிட்டு இருக்காவில், நீங்கள் 5 பேர் அங்கே போய் நில்லுங்க, நான் ஒவ்வொருத்திக்கா போன போட்டு வரேன். கீதா, நாங்களும் எப்படி வர முடியும்? நாங்கள் வெளியே போகலான்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, வேலைக்கு வந்துட்டு வெளியே போகிறோன்னு சொல்லல, என்னத்துக்கு? வேலை செய்யண்டாமா சூப்பர்வைசர் என்னன்னு கேட்பாருல்ல, என்னன்னு கேட்டு போங்களா. ஏன் மஞ்சுமுடி, என்னெல்லாம் கேட்டு நிற்க முடியாது பார்த்துக்க, நேரம் ஆகிவிடும். இப்போமே பஸ் ஏறினா தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வர சரியா இருக்கும் பார்த்துக்க. நாங்களும் போயிட்டு இருக்கோம், அவர் கேட்டாருன்னா சொல்லிடு. ஏன் அவர்கிட்ட போய் என்னத்த சொல்ற? உனக்கு வயிற்றால போதுன்னு சொல்லட்டா? நீ அப்படிலாம் ஒன்றும் சொல்லண்டா. கடைக்கு போய் இருக்காளோ 1 மணி நேரத்தில் வந்துடலாம்னு சொல்லி போதும். அந்த ஆளு 1 மணி நேரம் லேட்டாக தானே வந்தாரு. 1 மணி நேரம் எங்களுக்காக காத்து கிடக்கணும்னு நாங்கள் கடைக்கு போயிட்டு வரோம். குழந்தைக்கு வாங்கக்கா போவோம். இவ்வளோ பேசிட்டு தான் நேரம் ஆயிரும். சரிம்மா சின்ன பொண்ணு வா போவோம். சூப்பர்வைசர் வந்துட்டாருன்னு வேலைக்கு கூப்பிட்டா அவளை பாட்டுக்கு கிளம்பி இங்கேயே போகிறாள்வ. நாலு பண்ண ஏதாவது சொன்னார்னா என்ன பண்ணுவாள்வ? நான் அந்த சூப்பர்வைசர் என்ன ஆளை கூட்டுவான்னு சொல்கிறாரு. இவ்வளோ என்னன்னா வீட்டுக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன்னு கிளம்பி ஓடுறாள்ல. 2 பேருக்கு நடுவில் கிடந்து நான் தான் மாட்டிட்டு திண்டாட வேண்டியதாக இருக்குது. சரி, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிட வேண்டியதான். சொல்லிட்டு நம்மளும் வீட்டுக்கு போயிடுவோம். ஏன் வசந்தி, இதுதான் ஏசி கடையாமா? ஆமாக்கா, இதுதான் ஏசி கடை பார்த்துக்கோங்க. வெளியே இருந்து பார்த்தாலே கடை நல்லா பெருசா தெரியுது என்னம்மா? ஆமா கோமதிக்கா, நம்ம ஊர்ல பெரிய ஏசி கடை இதுதான். இருந்து என்ன பிரயோஜனம்? வளர்ந்த மாடு வாசல்ல நிக்கிறேன், உள்ள இருந்து குழுகுழுன்னு காத்து வந்தாதானே உள்ள ஏசி இருக்குன்னு தெரியும். வெக்க அப்படியே அனலா அடிக்குது.
இது கலக்குருவி வாசல்ல ஏசிய மாட்டினா எப்படி ஏசி காத்து நிக்கும்? ஏன் நிக்காது? நான் வேணா ஸ்டாண்ட் போட்டு விடவா, அதில் நிக்க சொல்லு. இது கலக்குருவி அடைச்சிருக்க ரூமுக்குள்ளதான் ஏசி காத்து அப்படியே நின்று ரூமு கூலிங்கா மாறும். இது கதவு ஜன்னல் திறந்துச்சா கூட ஏசி காத்து உள்ள நிக்காது. இதுல எப்படி வெட்ட வெளியில வாசல்ல ஏசிய போடுங்க, இங்கே என்ன அர்த்தத்துல சொல்றா? என்னது, ரூம்ல தான் ஏசி மாட்டணுமா? ஏன் லட்சுமி ஏன் இப்படி கேட்க? பிறகு இந்த வளர்ந்த மாடு ரூம்ல தான் ஏசி மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் லட்சுமி, ஏசியை ரூம்ல தானமா மாட்டுவாவ? இக்கா வீட்டுல எங்கனாலும் மாட்டல தானக்கா? மாட்டலாம் லட்சுமி, ஆனா கதவு ஜன்னல்லாம் மூடிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ ரூம்னா அது பாட்டு கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு இருக்கலாம். ஐயோ, அப்புறம் நான் ஏசி வாங்க முடியாதா? ஏ கலக்குருவி உனக்கு என்ன பிரச்சனையா இப்படி சாக்காயிட்டு கிடக்கா? என் மாடு தான், என் வீட்டுல ரூமே இல்லல்ல. அட கலக்குருவி அப்புறம் ஏசி வாங்க வந்திருக்கா? சும்மா வீட்டுக்குள்ள மாட்டி விடதான் நினைச்சேன். அதுக்கு என்ன கலக்குருவி மாட்டி விடு. முன்னாடி கதவு பின்னாடி கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணி விடு. வீடுக்குள்ள குளுன்னு இருக்கும். இப்படி கதவு எல்லாம் மூடிட்டு மூச்சு விட முடியாம இருக்குதாதான் ஏசி போட முடியுமா? அப்படி ஒரு ஏசி எனக்கு வேண்டாம். நான்லாம் ஒன்றும் வாங்க வரலப்பா. ஏ லட்சுமி, உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்க முன்னாடியே வாங்க வரல வேண்டாங்கியம்மா. வா உள்ள என்னன்னு கேட்டு வருவோம். பிடிச்சிருந்தா வாங்கி போடா. ஏ ஆமா போய் கோமதிக்க சொல்றது சரிதானே. வா லட்சுமி உள்ள போய் பார்ப்போம். சரி வாரேன். எப்பப்பா எங்க போனாலும் இந்த கலக்குருவியால ஒரே பிரச்சனை. திடீர்னு சாக்காயிடுவா. நான் வரல நீங்களும் போங்கம்பா. இல்ல என் பேச்சு யார் கேட்காம்பா. உன்னாலேயே பெருந்தொல்லையா இருக்கு கலக்குருவி. இனி எங்கேயாச்சும் போனா உன்னை விட்டுட்டு தான் போன பாத்துக்க. கோமதிக்க வாங்க போவாமா? உள்ள போவாமா. கதை திறந்துட்டு உள்ள போ. ஐய இதுல புசுன்லாம் போட்டிருக்கு. தள்ளணுமா இழுக்கணுமான்னு வேற தெரியலையே. ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ள போவோம். தள்ளியே பாப்போம். எப்படியோ திறந்துருச்சு. இக்கா வாங்கக்கா உள்ள போவோம். கடை என்ன குளு குளுன்னு இருக்கு. நல்ல வேடிக்கை பார்க்கலாம் போலயே. சுத்தி புத்தி லைட் நல்லா அழகா போட்டிருக்கானே சின்ன பொண்ணு. ஆமா கோமதிக்கா ஆள் யாரையும் காணலையே. என் வளர்ந்த மாடு அங்க பாரு, ஒரு ஆள் வாராரு. குளு குளுன்னு காத்து வீசுது, குஷியாக மனசும் பேசுது. உங்கள் கிசான் தன்கோ குளு குளு ஏசி வாங்க நம்ம கடைக்கு வாங்க. ஏ கோமதிக்கா கடையோட இந்த தம்பி பாட்டு நல்லா இருக்குக்கா. என் மாடு அப்ப ஏசிக்கு பதிலா இந்த தம்பியை வாங்கிட்டு போறியா? இந்த பையில வாங்கிட்டு போய் வீட்டுல ஊருக்கா போடவா? இவன் இங்கனே கடந்து பாடிட்டு இருக்கட்டும். நான் ஒரு நல்ல ஏசியா வாங்கிட்டு போறேன். சொல்லுங்க மேடம், என்ன மாதிரியான ஏசி பார்க்க போறீங்க? என்ன மாதிரினா ஒரு நல்ல ஏசியே கொடுப்ப. நல்ல குளு குளுன்னு காத்து வரணும். வீடு ஃபுல்லா ஜில்லுன்னு இருக்கணும். ஆமா, பனி பிரதேசத்துல இருக்கிற மாதிரியே இருக்கணும். மேடம் எத்தனை டன் ஏசி வேணும்? என்ன பார்த்து அண்ணு கணக்குல பேசுறா? சிங்கப்பட சூர்யா மாதிரி வாங்கி அடிச்சா 9 டன் வெயிட்டோ? இல்ல மேடம், டன்னுனா ஏசியோட சைஸ். 1 டன்னா 2 டன்னான்னு கேட்டேன். இப்படி கேட்டா நாங்க என்ன சொல்ல? தம்பி, என் வீட்டுல இருக்கிறது ஒரு சின்ன ரூமு பார்த்துக்க. ஒரு 10க்கு 8 இருக்கும். அப்படியே மேடம், அதுக்குன்னா 1 டன் ஏசி போதும் பார்த்துக்கங்க. 2 டன் ஏசினா 10க்கு 12 15 அப்படி பெரிய ரூமா இருந்துச்சுன்னா 2 டன் ஏசி போடணும். ஓ அப்படியா? இது தெரியாம போச்சே. அப்புறம் வேற என்ன மாதிரிலாப்பா இருக்கு? அப்புறம் 5 ஸ்டார் 3 ஸ்டார்லாம் இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் லிட்டில் ஸ்டார் தான். ஐயா மே லிட்டில் ஸ்டார், அவை நான் சூப்பர் ஸ்டார். சின்ன பொண்ணு சும்மா இருந்து தம்பி என்ன சொல்றான்னு கேப்பமே. மேடம் 5 ஸ்டார் ஏசினா விலை கொஞ்சம் கூட வரும் மேடம். கரண்ட் பில் கம்மியா வரும் பார்த்துக்கோங்க. 3 ஸ்டார் ஏசி வாங்கினீங்கன்னா கரண்ட் பில் அதிகமா வரும். 3 ஸ்டார் ஏசி போட்டா கரண்ட் பில் அதிகமா வருமா? 5 ஸ்டார் ஏசி போட்டா விலை கூட வருமா? எல்லாம் கணக்கு சரியா தான் இருக்கும் போல இருக்கே. அப்படி இல்லை மேடம், எப்போமாவது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா 3 ஸ்டார் ஏசி வாங்கிக்கோங்க. நம்ம தினமும் யூஸ் பண்றீங்க, ரெகுலரா ஓடிக்கிட்டே இருக்குன்னா 5 ஸ்டார் ஏசி வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லாபமா இருக்கும். அப்படியா? தினமும் போறதா இருந்தா 5 ஸ்டார் தான் நல்லதா இருக்கும் போல. எப்ப தம்பி வேலை எவ்வளவுன்னு சொல்லுப்பா. மேடம் 3 ஸ்டார் ஏசினா 35 40 வரைக்கும் இருக்கு பார்த்துக்கோங்க. 5 ஸ்டார் ஏசினா 50,000. என்னது 50,000? ஆமா மேடம், எப்படியும் 50,000 ஆயிரும். நாங்களே வீட்டுக்கு ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுவோம். ஒரு நாள் எங்க மெக்கானிக்கே வந்து உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் 1 இயர் வாரண்டி வேற இருக்கு மேடம். வாரண்டினா? ஏ கோமதிக்கா, இந்த உடஞ்சு போச்சுன்னா ரிப்பேர் ஆகி போச்சுன்னா வந்து மாற்றி தருவாக்கா. 1 வருஷத்துக்கு எந்த காசும் செலவு பண்ணாண்டா, அவையிலே பார்த்துப்பாவே. அப்படியே 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லையோ? அப்பனா வாங்கும் பிள்ளைல. இக்கா 1 வருஷத்துக்கு ஏசியில பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு தான் பண பிரச்சனை இருக்கு. ஏன் வளர்ந்த மாடு இந்த கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாமான்னு கேளா? ஏ தம்பி, இந்த கொஞ்சம் கொஞ்சமா கட்ட முடியுமா இல்ல 50,000 மொத்தமா தரணுமா? இல்ல மேடம், இஎம்ஐ இருக்கு. நீங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம். ஏக்கா கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாமாக்கா? ஏன் பிள்ளை அப்ப நல்லதுதான் போல. நல்லா குளு குளுன்னு காத்தும் வாங்கிக்கலாம், காசையும் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம். ஆமா கோமதிக்கா, அப்ப வாங்குவோமா? ஏக்கா எனக்கும் வாங்கணும் போல தான் இருக்குக்கா. வாங்கிடுவோமா? சரி வாங்கிடுவோமா. ஏ தம்பி, நாங்கள் வாங்கன்னா என்ன பண்ணணும்? உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க மேடம்.
நாங்க வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். டெலிவரி ஆன 2 நாளுக்கு அப்புறம் எங்க மெக்கானிக்கே வந்து மாட்டி கொடுத்துருவாங்க மேடம். ஆ சரி சரி. இக்கா அப்பா அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவோம். அந்த தம்பி தான் வீட்டில் கொண்டு வந்து தந்துருமாமே. ஆமாம் வசந்தி, அப்போ கொடுத்துருவோமா? ஏ சின்ன பொண்ணு எழுதி கூட. சரி கோமதிக்கா, எழுதி கொடுக்கேன். எப்ப தம்பி, எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஏசி வேணும் பார்த்துக்க. ஓ மேடம், 5 ஏசியா? ஓகே மேடம், என்னைக்கு வேணும்? இந்த அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன்ப்பா, வீட்டில் கொண்டு வந்து இறக்கிரு. ஓகே மேடம். மேம் கேஷா கார்டா? இப்ப தம்பி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவானே. ஆமா, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்ட வேண்டியது வரும்? மேடம் 3500 இருந்து 4000 வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும் மேடம். 3500 கொஞ்சம் அதிகமாலாம் இருக்கு. ஏன் 4 முடி? அப்பதான் சீக்கிரம் கடன் அடைக்க முடியும் பத்துக்க. ஏசியை வாங்கி வீட்டுல மாட்டி விட்டு படுத்து தூங்கலாம்னு நினைச்சியோ? ஒழுங்கா வேலைக்கு போய் அடைச்சிரு. சரி சரி வாங்குவோம். ஆசைப்பட்டாச்சு பிறகு வேலை செய்யண்டாமா? தம்பி எங்களுக்கு எல்லா கண்டிஷனும் ஓகே. என்ன எழுதி தரணும்னு சொல்லுங்க, எழுதி தரேன். வாங்க மேடம். இக்கா மாசம் 3500 எப்படிக்கா கிட்ட? வீட்டில் அவள்கிட்ட கேட்காம வேற வந்துட்டேனே. ஏன் கேட்காம வந்தா வசந்தி? இந்த வளர்ந்த மாடு கூட்டான்னு ஏசி